ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பெருமாநல்லூரில் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காண்டி ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்கங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். வெளியேருந்து பார்க்கும்போதே லைட் செட்டப்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே பெருசாக ஒரு குரங்கு பொம்மை கூட வச்சுருந்தாங்கங்க. அதோட தலை அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. உள்ளே போகும்போதே நல்ல சாங்ஸ்லாம் போட்டு ஒரு வைபோடு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லி உள்ளே பார்க்கிங்க்கு டோக்கன் போட்டு உள்ளே போயிட்டோங்க. போகும்போது மச்சா கையை பிடிச்சிட்டு நடந்தே போனேங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஆளுக்கு 40 ரூபா டிக்கெட் போட்டிருந்தாங்க. நாங்கள் 2 பேருக்கு 80 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துக்கிட்டு உள்ளே போனால் வெளியே இருந்து பார்க்கும்போது ஜங்கிள் லுக்கில் பண்ணியிருந்தாங்கங்க. எல்லாமே உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம், அப்புறம் புக் ஸ்டால், அப்புறம் ஃப்ரேம்ஸ், இன்னும் ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் அங்கே இருந்துச்சுங்க. சோஃபா, சேர், டைனிங் டேபிள், அது மட்டும் இல்லாமல் உள்ள மேட்டமோனி கூட இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேர் மசாஜர்லாம் இருந்துச்சு. நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்கங்க. இந்த ஹால் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக ஸ்டால் தாங்க. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அசசரிஸ், கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற டாய்ஸ், அப்புறம் இது 90s சாக்லேட்னு ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே 90ஸில் சாப்பிட்ட எல்லா சாக்லேட்டுமே இருக்குங்க. ஏர்லி 2K கிட்ஸ் சாப்பிட்ட சாக்லேட்ஸ் கூட இருக்குது. அப்புறம் வெளியே ஃபுட் கோர்ட்டுக்கு போனால் டெல்லி அப்பளம், பஜ்ஜி, சமோசா, அப்புறம் இன்னும் நிறைய இருந்துச்சுங்க. வெஜ் பீஸா, மோமோஸ், ஜூஸ் வெரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. அதை விட்டு கொஞ்சம் வெளியே போனால் சின்ன பசங்கள ரைட்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஃபுல்லாக அனிமல்ஸ் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்கங்க. பார்க்கவே இந்த டைகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆப்போசிட்டில் வேறு பெருசாக எலிஃபெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே அங்கே ஹைலைட் என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து சவுண்ட் எஃபெக்டோடு இருந்துச்சுங்க. இந்த ஸ்னேக்கை பார்க்கும்போதே பயமாக இருக்கலைங்க. மற்ற தொட்டு தொட்டு வேறு பார்த்துட்டு இருந்தாங்க அது கடிக்குமான்ட்டு. எல்லா பொம்மைக்குமே வந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்கங்க. சிங்கம், கரடி, லயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அசைஞ்சிட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா இதுவுமே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தா மிக்கி மவுஸில் இருக்கிற ஜம்ப் பண்ணி விளாட்றது, இது கொஞ்சம் கோஸ்ட் செட்டப்பில் இருந்துச்சுங்க. ஃபுட் கோர்ட்டில் இருக்க எல்லாமே பார்த்துட்டோங்க. இது நான் ஸ்கூல் டைமில் சாப்பிட்டேங்க. இந்த கோலா ஐஸ் அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு தாங்க இருக்கும். ஆனால் இப்போ மிஷினில் பண்ணுறதுனால ரேட் ஏற்றி 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே என்னோடய ஸ்கூல் டைம் மெமரிஸ்க்கே நான் போயிட்டு வந்துட்டேங்க. அங்கே எங்கள் அம்மா கிட்ட 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு போய் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவேன். இப்போது உள்ளே வந்து வாங்கி சாப்பிட்றேங்க. இது வெளியே போனால் இன்னும் குழந்தைங்களுக்காண்டி விளையாடுற பால் கேம், அப்புறம் ஜம்ப் பண்ணி விளையாடுறது, பேய் வீடு, 3D ஷோ, இதெல்லாம் இருந்துச்சுங்க. இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா இதுதான் VR கேமாங்க. கண்ணுக்கு மேலே ஒன்று கட்டி விட்டு விளையாட விட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா சின்ன ரோலர் கோஸ்டர் இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தா சறுக்கி விளையாடுற மாதிரி பலூனில் இருந்துச்சு. இது வந்து ட்ராகன் ரைடாங்க. குட்டி குட்டியாக சின்ன பசங்களாம் போகிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கே தெரியும் கொலம்பஸ். அப்புறம் சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காண்டி கார் கேம். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க.